ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ வந்துச்சு, அதை ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இந்த வீடியோ எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டு இருக்கேன் கைஸ், அதுலேயும் பாருங்க, ஓகேவா? ஸோ என்ன சொல்றது, நாடகம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கதைக்களமா இருக்கிறது தான் இந்த கெட்டிமேளம் சீரியல். சரியா, எல்லாத்துக்குமே கேரக்டர் இருக்குது. சும்மா மற்ற நாடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து நிற்பாங்க, கேரக்டர் ஒன்றுமே இருக்காது, நடிக்கவும் ஒன்றும் இருக்காது, வசனமும் இருக்காது, பேன் நிற்பாங்க. சரியா, கேமரா முன்னாடி பேன் நிற்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் கெட்டிமேளம் சீரியல் வந்து எல்லாத்துக்குமே நடிப்பு, இன்க்ளூடிங் அந்த ஒரு குழந்தைக்கு கூட நல்ல நடிப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது சீரியல் கெட்டிமேளம். அதை பற்றின ஒரு ரிவ்யூ. ஸோ எல்லாருமே இந்த மறு வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அஞ்சலியும் மகேஷும் வந்து மறு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. மகேஷும் அஞ்சலியும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், மகேஷ் வந்து இந்த என்ன சொல்றது, அந்த அஞ்சலி வந்து உங்க உங்க கூட படுக்கல, நான் அவங்களோட போய் படுக்க போற சொன்னேன், எல்லாத்திட்டையும் வந்து ஒட்டி கேட்பாங்க பாருங்க மகேஷ். நல்ல நடிகர் மகேஷ், வந்து நல்ல நடிகர், நல்ல அழகான ஒரு ஹீரோ. அவரை கொண்டு போய் வில்லனா போட்டு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே டன். அப்போ அந்த ப்ரிவியூவில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம இவர் துளசி அப்பாவும், அதாவது அஞ்சலி அப்பாவும் மகேஷும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. முருகன் யாருன்னு தெரியும் மகேஷ்? மூத்த அண்ணன் ஒருத்தன் வாய் பேச முடியாமல் இருப்பார் இல்லையா, அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து நாங்கள் தத்தெடுத்த பிள்ளை, பெத்தெடுத்த பிள்ளை கிடையாது. அப்புறம் எங்கே தத்தெடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருந்த ஆசிரமத்துலன்னு சொன்னோடனே அப்படியே மகேஷ் சாக்காகிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் என்ன, அவருக்கு ஏதாவது பேர் இருந்திருக்குமே அப்படின்னா, அவர் பேர் அர்ஜுனன் அப்படிங்கிறாங்க. ஸோ கதையிலேயே வந்து பெரிய ட்விஸ்ட் கைஸ், சரியான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க கெட்டிமேளத்துல. மகேஷ் அப்படியே சரியான ஷாக் ஆகுறாரு கேட்ட உடனே. அப்புறம் அவருக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஏதோ வருது, 2 பேரும் குழந்தையில இருக்கிறாங்க. யாரு, முருகனும் மகேஷும் குழந்தையில 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் பேசுறாங்களே, முருகனும் பேசுறாப்லையே, மகேஷ் அப்படின்னு கூப்பிடுறாப்லையே. அப்ப இடையிலதான் இவருக்கு பேச்சு வராம ஏதோ நின்றுக்க மாட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மகேஷா தான் இருக்கிறது மாட்டிருக்குது. சரியா, அப்ப கேட்டோடனே என்னமோ பபிள்ஸ் எல்லாம் விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அத இந்த கெட்டிமேளம் சீரியல் வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த நாடகத்துல வில்லனே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவன் தான் கேஸ் வில்லனே, இவன் தான் மெயின் வில்லனே. எவன் வந்து குடும்பத்துக்கு நல்லது செஞ்சான்னு நம்ம நினைச்சோமோ, அவன் தான் வில்லனே. ஏன்னா நான் ஒரு ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன், இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்டுட்டு இவர் வந்து இந்த மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சலியை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு போய் இவங்க எல்லாம் விசாரிப்பாங்க இல்லையா, அப்போ அஞ்சலியோட அப்பா போய் அந்த ஆசிரமத்துல விசாரிக்கும் போது அந்த ஃபாதர் வந்து நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாரு. அப்ப எனக்கு நான் ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு, ஒருவேளை இந்த ஃபாதரை மிரட்டி இருப்பானோ இவன், இந்த மகேஷ்ன்றவன் அப்படின்னு. அதே மாதிரியே இருக்குது கேஸ், துப்பாக்கிய வச்சு மிரட்டி இருக்காப்புல. என்னைய பத்தி யார்ட்டையா நீ தவறுதலா சொன்னேன்னா சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காப்புல. ஆக மொத்தத்துல கெட்டிமேளத்துல இவன் தான் கேஸ் வில்லன். சரியா, வேற யாருமே வில்லன் கிடையாது. ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வந்து துளசியோட லவ்வர், புரியுதுங்களா? அவங்க ட்ராக் ஒரு சைடு ஓடிட்டு இருக்குது, இன்னும் துளசி வந்து வெற்றியோட லவ்வை ஏத்துக்கவே இல்லை. சரியா, ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்குது. இனி அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரியல் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடகத்துல வெற்றி தான். வெற்றி தான் இந்த குடும்பத்தை காப்பாத்த போறாரு. இவன் தாங்க இஸ் மெயின் வில்லன். சரியா, கிளிய வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்த மாதிரி அஞ்சலிய வளர்த்து இந்த பூனைக்கிட்ட மகேஷ் கிட்ட கொடுத்தாச்சு. அவன் என்னடானா பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போற புருஷன் எல்லாம் பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய பங்களா வீடாமா, ஒரு ஈ எறும்பு காக்காக்கு எதுவுமே இல்லை. எப்படி அந்த பொண்ணால அங்க குப்பை கொட்ட முடியும்னு எனக்கு தெரியல. சரியான கொடுமைப்படுத்துறாப்புல. ஆனா ஒவ்வொரு நேரம் அஞ்சலியோட விருப்பத்துக்கு எல்லாமே அவன் வந்து விருப்பம் அந்த செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப பாராட்டத்தக்க உரியதுதான். அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது கூப்பிட்டு போறாப்புல, வெளியில சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட்டிட்டு போறாப்புல, எல்லாமே நிறைவேற்றுறாப்புல. ஆனா அவ வந்து ஒரு சைக்கோ மாதிரி, அதாவது அஞ்சலியோட முழு அன்பை இவனே வாங்கிக்கணும்ன்ற ஒரு கெட்ட எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். சோ மொத்தத்துல இவன் தான் வில்லன், மகேஷ் தான் வில்லன். முருகன் வந்து பிச்சைக்காரன் கிடையாது, அவன் தான் கோடீஸ்வரன். உள்ள ஒரு சோடா புட்டி ஒருத்தன் அவனை திட்டிகிட்டே இருக்கான் பாருங்க முருகனை, அவனுக்கெல்லாம் ஒரு நாள் செருப்படி விழுக போது. முருகன் தான் பணக்காரன்.